இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து டேபிள் இருக்குது, இந்த டேபிள்லேருந்து டேட்டா வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். நம்மளுக்கு தேவையான டேட்டா வந்து நம்ம காலம் வைஸ் இருக்குது, ரோ வைஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து ஏன்னா ஒரே காலத்தில் இருந்தால் டேட்டா வந்து ஈஸியாக வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். அதுவே ரோவும் காலமும் இருக்குது சொல்லவும் நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ரோவும் காலத்தையும் ஒரே இதில் எடுத்துனோட்டா நம்ம ஈஸியாக வந்து சம் ப்ராடக்ட்டு, சம் இஃபு, கவுண்ட் இஃபு எல்லாமே யூஸ் பண்ணலாம். இது எப்படி இருந்தால் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம ரோலேருந்து காலத்தில் இருக்க டேட்டாவை எப்படி எடுத்து ஒரு சிங்கிள் காலத்தில் எடுத்துன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன பண்ணலாம், இஃப் என்ஏ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இஃப் என்ஏ வேல்யூ உங்களுக்கு என்ன ஒன்றும் சூஸ் கால் என்ன பண்ண போகிறேன், சிஎன்சி காலத்துலேருந்து வந்து எனக்கு எத்தனாவது காலம் வந்து மூணாவது காலம் வேணும், 3 கொடுத்துறேன். கொடுத்துட்டு கமா எனக்கு எதுக்காக வேணும்னா ஒரு ட்ராப் கொடுத்துட்டு சிஎன்சி கொடுத்துட்டு 5. இப்போ சிஎன்சி 5 கொடுக்க சொல்ல என்ன பண்ணலாம், இங்கே எட்டஸ் இப்போ ஆஷ் கொடுத்து எட்டஸ் கொடுத்துட்டு அணிகளையும் க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ எட்ரு மட்டும் செலக்ட் ஆகிடும். இப்போ எனக்கு என்னன்னா 5 காலம் மட்டும் வேணாம். கொடுத்துட்டு இஃப் கொடுத்துட்டு நான் கொடுத்தா இப்போ பார்த்தா டேகாமல் வந்துடும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இது வந்து சிங்கிள் காலமாக போகிறேன். அப்போது 2 கால் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்க. இப்போது ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சிங்கிள் காலத்தை எடுத்துறேன். இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், இங்கே இஃப் என்ஏ யூஸ் பண்ண போகிறேன். ட்ராப்பு இப்போது அந்த இது டிஃபெக்ட்ஸ் இருக்குல்ல அது எல்லாமே எடுத்துன்னு வரணும். இப்போது சிஎன்சி அணிகளை ஓப்பன் பண்ணுங்க, ஆஷ் பட்டன் கிளிக் பண்ணுங்க, எட்டஸ் அது எட்ரில் தான் டிஃபெக்ட்ஸ் நேம் இருக்குது, அதெல்லாம் எட்டஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். காலம் வந்து 5 காலம் வேணாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போது இங்கே நான் ஒன்றும் சூஸ் கால் சிஎன்சி கமா 3 ப்ராக்கெட் க்ளோஸ் ஓகே ஊற்றிங்க. இப்போ டிஃபெக்ட் வந்துடும். இப்போ இது என்ன பண்ண போகிறேன், ஒரே காலத்தில் எடுத்துக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், 2 கால் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ். இப்போது ரெண்டுமே ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு வந்து டேட்டா வந்து வந்திருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த காலத்தில் இருக்க டேட்டா வந்து நம்ம சிங்கிள் காலத்தில் எடுத்துன்னு வர போகிறேன். அப்போ என்ன பண்ண போகிறேன், இதுக்கு இங்கே 2 கால் டேரெக்டாக 2 கால் எடுத்துன்னு வந்து இப்போது என்ன பண்ண போகிறேன், ட்ராப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ட்ராப் ப்ராக்கெட் சிஎன்சி காலத்தில் 5 காலம் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிங்க, என்ட்ரு கொடுங்க. இப்போ டேட்டா எல்லாமே வந்து சிங்கிள், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் காலத்தில் வந்திருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது இதில் வந்து பிவட் காலம் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே வந்து பிவட் பை யூஸ் இப்போ வந்து ஆஷ் பட்டன் கொடுத்தா அது காலத்தை ஃபுல்லாக செலக்ட் பண்ணியும். எனக்கு இது வேணும்னா ஆஷ் பட்டன் வேணா டிஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு ஆஷ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணுவோம், வேல்யூ ஃபீல்டு இங்கே வந்து நம்ம வந்து வேல்யூ ஃபீல்டு என்ன பண்ண போகிறோம், இது கிளிக் பண்ண போகிறோம். ஆஷ் பட்டன் இங்கே வந்து நான் என்ன பண்ணுவோம், சம் பண்ண போகிறேன். இப்போது கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துறேன். இப்போது அவ்வளோ பெரிய டேட்டா எல்லாமே வந்து சிங்கிள் காலத்தில் வந்து நம்மளுக்கு டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. இப்போ வந்து எனக்கு என்ன தேவையோ அந்த டேட்டா வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன், ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து புதுசாக என்ன பண்ண போகிறேன், ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இப்போது இங்கே என்ன பண்ணுவேன், எஸ்டாக் கிளிக் பண்ணிங்க, கமா இங்கே சம்மில் நான் ஃபில்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி யூஸ் பண்ண போகிறேங்க,
SCM சம் கொடுத்துங்க. சாரி, இங்கே ஃபில்டர் கொடுத்துங்க. ஃபில்டர் கொடுத்துங்க. அரே வந்து எனக்கு என்னன்னா டேகா மட்டும் எவ்வளோ இருக்குது. அப்போது இங்கே கிளிக் பண்ணிங்க, ஆஷ் கொடுத்துங்க. சாரி, இதுதான் எனக்கு வேணும். இப்போது வேல்யூ ஃபீல்டு வந்து எனக்கு என்ன வேணும்னா இதுதான் வேணும். ஆஷ் கொடுத்துங்க, கமா எனக்கு வந்து இங்கே கொடுத்துட்டு ஆஷ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு நம்ம டேக் இது இருக்குல்ல, இங்கே டேக் கிளிக் பண்ணிங்க. இது வந்து என்ன பண்ணுங்க, இப்போ என்ன பண்ணுங்க, இங்கே ஒரு க்ளோஸு கொடுத்துரும். இங்கே என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே வந்து சம் என்ன பண்ண போகிறேன், சம் பண்ண போகிறேன். SVM சம் ப்ராக்கெட்டு லாஸ்ட்டாக எக்ஸ்ட்ராக்கு ஒரு க்ளோஸு. இப்போது டேகாமில் எவ்வளோ டோட்டல், இப்போது 263 டிஃபைஸ் இருக்குது. 263 வந்துடும் டேகாம் மட்டும். இப்போ மற்றதெல்லாம் இருக்கிறது வந்து அது தனித்தனியாக வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், இதில் என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணுங்க,